வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு, கீழ்ப்படிந்து பாவத்தை வெற்றி பெறு. விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு, கீழ்ப்படிந்து பாவத்தை வெற்றி பெறு. இறைபலத்தால் பலவீனத்தை வெற்றி பெறு, ஜெபித்து கவலைகளை வெற்றி பெறு. வசனத்தால் சோதனையை இயேசு போல வென்றிடு. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. நன்மையால் தீமையை வெற்றி பெறு, நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு. நன்மையால் தீமையை வெற்றி பெறு, நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு. சுறுசுறுப்பாய் சோம்பலை வெற்றி பெறு, சாட்சியாய் வாழ்ந்து உலகை வெற்றி பெறு. ரட்சிப்பால் சாவை வென்று மேலே வாழ்வு பெற்றிடு. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. 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 விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு, கீழ்ப்படிந்து பாவத்தை வெற்றி பெறு. விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு, கீழ்ப்படிந்து பாவத்தை வெற்றி பெறு. இறைபலத்தால் பலவீனத்தை வெற்றி பெறு, ஜெபித்து கவலைகளை வெற்றி பெறு. வசனத்தால் சோதனையை இயேசு போல வென்றிடு. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. நன்மையால் தீமையை வெற்றி பெறு, நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு. நன்மையால் தீமையை வெற்றி பெறு, நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு. சுறுசுறுப்பாய் சோம்பலை வெற்றி பெறு, சாட்சியாய் வாழ்ந்து உலகை வெற்றி பெறு. ரட்சிப்பால் சாவை வென்று மேலே வாழ்வு பெற்றிடு. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி.
வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு கீழ்ப்படிந்து பாவத்தை வெற்றி பெறு விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு கீழ்ப்படிந்து பாவத்தை வெற்றி பெறு இறைபலத்தால் பலவீனத்தை வெற்றி பெறு ஜெபித்து கவலைகளை வெற்றி பெறு வசனத்தால் சோதனையை இயேசு போல வென்றிடு வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி நன்மையால் தீமையை வெற்றி பெறு நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு நன்மையால் தீமையை வெற்றி பெறு நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு ரைட். பேட்ஜில் என்ன எழுதியிருக்கு? வாசி, என்ன எழுதியிருக்கு? VBS 2026 HTC KLPM சர்ச் வெற்றி பெறு. வெரி குட். எல்லாரும் கை தட்டுவோமா? வெற்றி பெறு. சரி, ஒரு வெற்றி பெறுனா என்ன? இப்போ நீங்கள் வந்து ரன்னிங் ரேஸு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும்ல, எல்லோரும் ஓடுவாங்கல்ல, அதில் யாருக்கு ப்ரைஸ் கிடைக்கும்? யார் ஃபாஸ்ட்டாக முதல்ல ஓடி வராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும் இல்லையா? இந்த பாப்பாவுக்கு ஒன்று இருக்கா? அந்த காலத்தில் வெற்றி பெறணும். பாட்டிமா தோத்துறோம். சரிம்மா, அதுதான். வெரி குட் வெரி குட் வெரி குட். உன் பேர் என்ன? அப்புறம் உன் பேர் என்ன? உன் பேர் ஜெசிகாவா? வெரி குட் வெரி குட். சரி, எல்லோரும் ஜெசிகாவுக்கு ஒரு கை தட்டிடுவோமா? ஜெசிகா, ரைட், வெரி குட். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம 10 நாள் இங்கே வரப்போகிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? பைபிளிலிருந்து வசனம் சொல்லி கொடுப்பாங்க. வெற்றி பெறனா எப்படி? ரன்னிங் ரேஸில், ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல போய் ப்ரைஸ் வாங்குவாங்கல்ல, அதே மாதிரி பரலோகத்துக்கு போகணுன்னா நம்ம எல்லோரும் பரலோகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமா? எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஓடணுமா? இது ஃபிசிக்கல் ரன்னிங் கிடையாது, சரீரபூர்வமாக ஸ்போர்ட்ஸ் டேயில் ஓடுற ரன்னிங் கிடையாது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் ரன்னிங், ஆவிக்குரிய ஓட்டம். இதில் வந்து உங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ணி ஓட விடாமல் தடுக்கணும்னு சத்துரு நினைப்பான். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. நம்ம எப்படி ஏசப்பாட்ட போய் சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி இந்த உலகத்தில் ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும், அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க வசனத்தின் மூலமாக அக்காமா. சரியா? ரைட். இப்போது நான் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுவேன். நான் சொல்கிறீங்களா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த VBSக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் வெற்றி பெற, உம்முடைய ராஜ்யத்திற்கு வர எனக்கு உதவி செய்யும். நான் கேட்கிற பாடல்கள், கதைகள், வசனங்கள் நான் வெற்றி பெற உதவி செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நல்ல பிள்ளைகள் உட்காருங்க. நீங்களே உங்களுக்கு கை தட்டிக்கோங்க. வெரி குட். நல்லா ஜோம்னிங்க, நல்லா கீழ்ப்படிஞ்சிங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரைட். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எங்கள் அக்காமாரெலாம் இருக்காங்க, டீச்சர்ஸ்லாம் பின்னால் இருக்காங்க.
அவங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு பண்ணுங்க. டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நீங்கள் ஆரம்பிங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். இல்லை தட்டவே இல்லை. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, இந்த வருஷம் தலைப்பு என்ன தெரியுமா? வெற்றி பெறு. வெற்றி பெறுதல்னா என்ன? ஓடுனா சரி. ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க, அப்படி தானே? ஸ்போர்ட்ஸில் முதல் 3 பேருக்கு என்ன செய்வாங்க? ஓட்டம் வைச்சாங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டில் வர்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? முதல் 3 பேருக்கு என்ன செய்வாங்க? ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஐயா சொன்னாங்கல்ல, அப்படி தானே? வேறு எதுலலாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க? ரன்னிங் சொல்லியாச்சு. வேறு ஸ்கேட்டிங் எல்லாமே வந்து என்னதில் வந்துடும்? ஸ்போர்ட்ஸில் வந்துடும். அதுபோக பாடத்தை படிக்கிறதுலையும் ஃபஸ்ட் மார்க்கு, செகண்ட் மார்க்கு, தேர்ட் மார்க்குக்கு என்ன செய்வாங்க? ப்ரைஸஸ் கொடுப்பாங்கல்ல, அப்படி தானே இல்லையா? தம்பி கவனிங்க. அப்போ இந்த வருஷத்தினுடைய தலைப்பு என்னது? நமக்கு வெற்றி பெறு. நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் எல்லோரும் என்ன செய்யணும்? வெற்றி பெறணும், அப்படி தானே இல்லையா? உலக பிரகாரமான வாழ்க்கைன்னா என்ன? ஸ்போர்ட்ஸு, படிப்பில், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, அது போக சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றதில்ல, ஜபம் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பெறணும், அப்படி தானே? நமக்கு இது தடையாக இருக்குது, அப்படி தானே? இந்த வெற்றி பெறுறதில்ல நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்குது? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், இல்லையா? கீழ்ப்படிவீங்களா? யாரெல்லாம் கீழ்ப்படிவா அம்மா அப்பாவுக்கு? அம்மா அப்பா சொல்கிறத உடனே கேட்குறது யார்? எல்லோரும் கேட்பீங்க, அப்படி தானே? யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவா ஒழுங்கா காலையில் எழுந்து? நிறைய பேர் என்ன இல்லை, ஜெபம் பண்ணுறதே இல்லை. பைபிள் யாரெல்லாம் வாசிப்பா? இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறணும்னா நம்ம 3 காரியம் செய்ய போகிறோம். என்னெல்லாம்? ஏசப்பாவை என்ன செய்யணும்? முதல்ல நம்பணும். என்ன செய்யணும்? ஏசப்பாவை என்ன செய்யணும்? நம்ம நம்புறதுன்னா என்னது? ஏசப்பாவால் நமக்கு எல்லாமே என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்பணும். அடுத்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? நல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீ இதெல்லாம் செஞ்சாலே என்ன வந்துடும்? இந்த காரியங்கள்லாம் என்ன செஞ்சிடும்? உன்னிடத்துல வந்துடும். என்னெல்லாம் செய்யணும் சொன்னேன்? ஏசப்பாவை நம்பணும் முதல்ல. அடுத்து ஜெபம் பண்ணணும். அடுத்து என்னது வேதனையா? வேதத்தை வாசிக்கணும். சரியா? எல்லோரும் விழிப்பாக இருக்கீங்களா? பசங்கள்லாம் கவனிக்கியா? என்னெல்லாம் சொன்னேன்? முதல்ல ஏசப்பாவை நம்பணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். இன்னொரு காரியம் சொல்கிறேன். நமக்கு பிரச்சனைகள் வரும், அப்படி தானே இல்லையா? இப்போ நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, அதனால் உங்களுக்கு என்ன செய்யாது? என்ன பிரச்சனை வருங்கிறது தெரியாது. நீங்கள் பெரிய பிள்ளை ஆக ஆக இந்த உலகத்தில் உங்களை சாத்தான் என்ன செய்வான்? அவன் பக்கத்தில் இழுப்பதற்கு என்ன செய்வான்? நிறைய பாவத்தை உங்கள் பக்கத்தில் என்ன செய்வான்? கொண்டு வருவான், அப்படி தானே? பாவம்னா என்னது? ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத கஷ்டப்படுறது, ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணுறது, செல்ஃபோன் பார்க்குறது, வேறு நினைச்சிங்க டிவி பார்க்குறது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, பாடத்தை ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறது, டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இதெல்லாமே என்ன தான்? பாவம்தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? நான் சொன்ன 3 காரியத்தை என்ன செய்யணும்? என்னெல்லாம் செய்யணும்? ஏசப்பாவை நம்பணும், ஜெபம் பண்ணணும், அடுத்து வேதத்தை வாசிக்கணும். நமக்கு வர்ற பிரச்சனைகளை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பாவத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பாவத்தை எதிர்த்து என்ன செய்யணும்? நம்ம போராடணும். அதுக்கு என்ன வேணும்?
ஏசப்பாவுடைய பலன் வேணும். அந்த பலன் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். வேதத்தில் நம்ம யாரை பார்த்துருக்கோம்? தாவீது ராஜாவை பார்த்துருக்கோம்ல. தாவீது ராஜா தெரியுமா? தாவீது என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். எப்பவுமே என்ன செய்வார்? பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். என்ன செய்வார்? பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார்ல. தாவீது ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத்துங்கிறவன் என்ன செஞ்சான்? பிடிச்சு வச்சுருந்தான். அடிமை மாதிரி என்ன செஞ்சுருந்தான்? வச்சுருந்தான். அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு யாருமே இல்லை. அப்போ யார் வாரா? தாவீது வாராரு. அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? தாவீது ராஜா முதல்ல சொல்லுங்க. தாவீது ராஜா என்ன செஞ்சிட்டு இருந்தார்? நான் சொல்லட்டுமா? தாவீது ராஜா என்ன செஞ்சாங்க? முதல்ல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த தாவீது ராஜா வந்து இந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறாரு. எதுக்கு நிற்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக என்ன செய்கிறாரு? இந்த தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறார். கோலியாத்து எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பலசாலியாக இருந்தான். பலசாலின்னு எப்படி? ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப உயரமாக, ரொம்ப பலமானவனாக இருந்தான். தாவீது ராஜா எப்படி இருந்தார்? உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனாக தான் இருந்தார். இப்போ அவனை எதிர்த்து போராடணுன்னா அவனால் என்ன செய்ய முடியாது? தாவீதால் முடியாது. அப்படி தானே? அவன் என்ன செஞ்சிருவான்? தாவீதை அடிச்சிருவான். ஆனாலும் தாவீதுக்கு என்ன இல்லை? கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவன் கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அப்படி தானே? அவன் எப்போவுமே என்ன செய்வானா? கர்த்தரை துதித்து பாடிக்கிட்டே இருப்பான். கர்த்தரை துதித்து பாடிக்கிட்டே இருப்பான். எப்பவும் கர்த்தர் அவன் கூடயே இருந்ததுனால தைரியமாக என்ன செஞ்சான்? கோலியாத்தை எதிர்த்து போரிட்டான். ஒரே ஒரு கூழாங்கல்ல வச்சு என்ன செஞ்சான்? கோலியாத்தை கொண்டு போட்டுட்டான். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? தாவீது கூட இருந்தது யார்? ஏசப்பா. கர்த்தர் இருந்ததுனால அந்த கோலியாத்தை எதிர்த்து என்ன செய்ய முடிந்தது? வெற்றி பெற முடிந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லா காரியத்திலும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்ம வெற்றி பெறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெற்றி பெறணும். நம்ம கூட யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும், இல்லையா? அடுத்து இன்னொருத்தரை யாரை பார்க்கலாம்? தானியேலை குறித்து ஐயா சொன்னாங்கல்ல. தானியேல் எப்பவுமே என்ன செய்வார்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தானியேலை தூக்கி எங்கே போட்டாங்க? சிங்க கபியில் போட்டாங்க. தானியேலை சிங்கம் சாப்பிட்டுட்டான். என்ன செஞ்சது? ஒன்றுமே செய்யலை. சிங்கங்களின் வாயை என்ன செஞ்சார்? கர்த்தர் கட்டி போட்டார். தானியேலை அந்த சிங்கம் வந்து என்ன செய்யலை? பக்கத்தில் கூட வந்து என்ன செய்யலை? பார்க்கல. அப்போது தானியேலுக்கு எது உதவியாக இருந்தது? ஜெபம் உதவியாக இருந்தது. தாவீதுக்கு எது உதவியாக இருந்தது? கர்த்தர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சது? உதவியாக இருந்தது. மூணாவது இன்னொருத்தரை பார்க்கலாம். யார்? எல்லாருமே நம்ம அடிக்கடி நம்ம பார்த்த பைபிளில் வாசித்த நபர்கள் தான். இன்னொருத்தர் யார் தெரியுமா? யோசேப்பு என்ன செஞ்சார்? கர்த்தரோட இருந்தார். அவரை முழுமையாக நம்பினதுனால என்ன செஞ்சார்? அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். அவர் ஒரே ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணார்? பாவத்துக்கு என்ன செஞ்சார்? விலகி ஓடினார். பாவத்தை வெறுத்தார். அது கர்த்தருக்கு பிரியமில்லாததுன்னு சொல்லி என்ன செஞ்சார்? கண்டிப்பாக இருந்தார். இது ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லாததுன்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அகற்ற நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எப்படி வரும்? ஜெயமாய் வரும். இந்த வருடத்தினுடைய தலைப்பு என்ன பார்த்தோம்? வெற்றி பெறு. அதற்கு கருத்து வசனம் யாருக்காவது தெரியுமா? நான் சொல்லட்டா? வெளிப்படுத்தல் எடுங்க பைபிளில் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும்
சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 7வது வசனம். கருத்து வச்சனம். ஜெய கொள்கிற எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவார். வெளிப்படுத்தல் 21:7. வெரி குட். வேற யார் சொல்றா? சரி வா. ஜெபம் பண்ணுகிறவன் கொள்ளுகிறவன் எல்லாவற்றிலும் வேதனைப்படு எல்லாவற்றையும் சுதந்திரித்து வருவான். வெளிப்படுத்தல் 21:7. சரி ஓகே. வேற யார் சொல்றா? பெரிய பிள்ளைங்க. கருத்து வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றிலும் சுதந்திரித்து கொள்வான். வெளிப்படுத்தல் 21:7. வேற யாரு சொல்றா? பெரிய பிள்ளைங்க. பசங்க வரீங்களா? அப்ப கருத்து வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கருத்து வசனம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தல் 21:7. சரி, இப்போ நம்ம பார்த்தோம்ல, யாரெல்லாம் குறித்து பார்த்தோம்? தாவீதை பற்றி பார்த்தோம். வேற தானியேல், யோசேப்பு, இவங்கெல்லாம் ஏசப்பாவுக்கு என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாங்க. கர்த்தருக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? பயந்து நடந்தாங்க. கர்த்தர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதை செஞ்சாங்க. நம்மளும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு பிரியமாக இருக்கணும்? ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கணும். நன்றி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே சந்தோஷமா இருக்கிற மாதிரி. சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? ஏசப்பா ஏசப்பா மட்டும்தான் அக்கா காதுக்கு கேட்கு, வேற எதுவுமே கேட்கல. சரி, கேர்ள்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, இந்த வருஷம் தலைப்பு என்ன சொல்லி கொடுத்தாங்க அண்ணன்? வெற்றி பெறு. சத்தமாக சொல்லிடலாமா எல்லாரும்? இவ்வளோதான் சத்தமா? இன்னொரு தடவை எல்லாரும் சத்தமாக சொல்லிடலாம். ஓகே, சரி. இந்த வருஷத்துக்கான ஜெப பாடல் நம்ம ஃபஸ்ட் சொல்லித்தரோம், நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு பாட்டு வந்து இதில் வரும், பார்த்துக்கோங்க. சரியா? சரி, எல்லாம் சேர்ந்து படிங்க எங்கள் கூட. ஒன்றுக்கும் கலங்கேனே, ஒரு நாளும் பதவேனே, நான் ஒன்றுக்கும் கலங்கேனே, ஒரு நாளும் பதவேனே, என் தேவையெல்லாம் ஜெபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜெபம் கேட்டு ஜெபிப்பேனே, நான் ஜெயிப்பேனே. கருத்து பாடல் பாடிடலாமா? யாரெல்லாம் அமைதியாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் ஸ்டார் கொடுப்போம் அந்த தடவை. சரியா? டெய்லி யாரெல்லாம் கிளாஸில் காமெண்ட் செக்ஷன்லலாம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டார்ஸ் கொடுப்போம். யார் அதிகமாக ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஃபைனல் டேயில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் உண்டு. சரியா? வெற்றி 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 பெறு, வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி.
வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. சொத்தல் பயத்தை வெற்றி பெறு, கீழ்ப்படிந்து பாவத்தை வெற்றி பெறு. விசுவாசத்தால் பயத்தை வெற்றி பெறு, கீழ்ப்படிந்து பாவத்தை வெற்றி பெறு. இறைபலத்தால் பலவீனத்தை வெற்றி பெறு, ஜெபித்து கவலைகளை வெற்றி பெறு. வசனத்தால் சோதனையை இயேசு போல வென்றிடு, வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. நன்மையால் தீமையை வெற்றி பெறு, நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு. நன்மையால் தீமையை வெற்றி பெறு, நம்பிக்கையால் பாடுகளை வெற்றி பெறு. சுறுசுறுப்பாய் சோம்பலை வெற்றி பெறு, சாட்சியாய் வாழ்ந்து உலகை வெற்றி பெறு. ரட்சிப்பால் சாவை வென்று நீலை வாழ்வு பெற்றிடு, வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த விபிஎஸ் கிளாஸஸ் ஆரம்பித்து முதலாவது நாளிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவும் உம்முடைய பாடல்களை பாடி உம்மை துதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விபிஎஸ் கிளாஸஸ் ஆண்டவரே 10 டேஸும் நல்லபடியாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அனைத்து பிள்ளைகளையும் எங்களுக்கு அழைத்து வாங்கப்பா. இந்த நாளிலே இந்த 10 நாட்களிலே ஆண்டவரே உடைய வேதத்தை நாங்கள் நன்கு கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை நல்ல முறையிலே கற்றுக்கொண்டு ஆண்டவரே எதிர்காலத்திலே உடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாக வளர நீங்கள் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற நாட்கள் எங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. காலநிலைகளையும் சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாக்கி தாங்க. ஏசி மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றுக்கும் கலங்கினே, ஒரு நாளும் பதறினே. நான் ஒன்றுக்கும் கலங்கினே, ஒரு நாளும் பதறினே. என் தேவையெல்லாம் ஜெபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜெபம் கேட்டு பதில் தருவி. ஜெபிப்பேனே, நான் ஜெயிப்பேனே. ஓகே. கருத்து வசனம். வெற்றி பெறு, வெற்றி பெறு, வெற்றி பெறு. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். வெளிப்படுத்துதல் 21:7. இன்னொரு தடவை பண்ணுவாங்க. கருத்து வசனம். வெற்றி பெறு. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். வெளிப்படுத்தல் 21:7. நல்லா இருக்கா? ஹாய் ஹேடி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் கிட்டு, உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? நான் ஏசப்பா கிருபையில் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தொல்லையாக இருக்குது, எது எடுத்தாலும் ஒரே தோல்வியாக இருக்குது.
கிட்டு ஏன் இப்படி சொல்கிற? உனக்கு என்ன கவலை? எதை எடுத்தாலுமே என் வாழ்க்கையில் தோல்வியாகவே இருக்கே. கிட்டு உனக்கு இந்த வாட்டி விபிஎஸ் டைட்டில் என்னன்னு உனக்கு தெரியுமா? பிபிஎஸ் டைட்டிலா? எனக்கு தெரியாதே. சரி நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டுருவோமா? கேட்போம். உங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தோட விபிஎஸ் டைட்டில் தெரியுமா? என்னது என்னது? ஏக்கா ஏதோ சொல்லுதாங்கக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றி பெறுன்னு சொல்கிறாங்க. வெற்றி பெறுனா என்னன்னு தெரியுமா கிட்டு? வெற்றி பெறு. அப்போது எனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்குமா? ஆமாம் கிட்டு, இந்த வாட்டி விபிஎஸ்க்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஏசுப்பா ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறாங்க எல்லாருக்கும். அப்படியா? அப்போ நான் எனக்கு எக்ஸாமில், ஸ்போர்ட்ஸில், அந்த காம்படிஷனில் அதெல்லாம் வெற்றி கிடைக்குமா? கிட்டு அப்படி இல்லைம்மா. இங்கே பார்த்தியா 3 பேர் நிற்கிறாங்க பாருங்களேன். இங்கே இருக்கிற இந்த ஆத்மாவில் தான் ஏசப்பா வெற்றியை தர போகிறாங்க. ஏன்னா நம்ம ஆத்மாவில் வெற்றி பெற்றால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஏக்கா இது வடக்கு திறக்கா, இது தெற்கு திறக்கா, இவங்க அதான் அந்த நம்ம அக்கா தான். நீங்கள் வேற நம்ம சொல்லுதீங்க. கிட்டு அவங்க கழுத்தில் ஒன்று போட்டிருக்காங்க, அதை பாரேன். ஆவி, ஆத்மா, சரீரம், இது எழுதியிருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னா என்னதுக்கா? அப்படின்னா என்னன்னா ஆவினா என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. அப்படின்னா என்னன்னா ஏசப்பா நமக்குள்ளே இப்படி தான் 3 பார்ட்டாக வச்சுருக்குறாங்க நம்மளை. நம்ம வெளியில் பார்க்குறோம்ல, இது சரீரம். நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அது போக ஒரு ஆவியும் இருக்குது நமக்குள்ளே. ஆவி இருக்கா? ஏக்கா உள்ள ஒன்றுமே இல்லைக்கா. கிட்டு இதுக்குள்ளே இல்லை. ஏசப்பா இந்த ஆவினா என்ன தெரியுமா? இந்த ஆவினா என்னன்னா இந்த ஆவியோட தான் ஏசப்பா பேசுவாங்க. இந்த ஆவிக்கிட்ட தான் ஏசப்பா வந்து தங்கி இருப்பாங்க. இந்த ஆவியோட தான் ஏசப்பா பேசுவாங்க. இந்த ஆவி கூட ஏசப்பா இருக்கான்னு பாருங்களேன். ஏக்கா நான் எல்லா இடமும் பார்த்துட்டேன், உள்ள ஏசப்பா இல்லைக்கா. ஆமாம் கிட்டு, இவங்க 3 பேர்கிட்டையுமே ஏசப்பா இல்லை. ஆனால் அதனால தான் ஆத்மா இவ்வளோ டார்க்காக இருக்குது. ஏக்கா இதுக்குள்ளே நிறைய பாவம் இருக்குன்னு நினைக்கக்கா, கருப்பு கலர் இருக்குக்கா. ஆமாம் கிட்டு, நீ கரெக்டாக சொல்லிட்ட. இந்த ஆத்மா ரொம்ப தப்பு பண்ணு பார்த்துக்கோ. இந்த ஆவிக்கிட்ட ஏசப்பா இல்லையா? இந்த ஆத்மா என்னெல்லாம் பண்ணுன்னு இப்போ பார்ப்போமா? சரிக்கா போய் பார்ப்போம்க்கா. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. சரி கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாமா? பாத்தியா கிட்டு? ஆமாம், இதுக்குள்ளே நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது. இந்த ஆத்மா இருக்குது பார்த்தியா? இதில் இந்த ஆவி கூட ஏசப்பா இல்லாதனால இந்த ஆத்மா என்னெல்லாம் சொல்லுதோ அந்த சரீரம் பண்ணுது. இது சாப்பிடுதுன்னு சொல்லுது, சாப்பிடணும்னு சொல்லுது, அதை சாப்பிடுது. இது ஃபோன் பார்க்கணுன்னு சொல்லுது, அதை ஃபோன் பார்க்கு. நமக்குள்ளேயும் இப்படி தான் ஏசப்பா ஆத்மான்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த ஆத்மாட்ட இருந்து தான் எல்லா அலாரமும் வந்துகிட்டே இருக்குது. அவங்க கோவப்படுறாங்கல்ல, அவங்கள போய் நம்மளும் போய் சண்டை போட்டுருவோம், அவங்க கூட நம்ம பொறாமப்பட்டுருவோம். இப்படின்னு ஒன்று இந்த ஆத்மா சொல்லுது. நம்ம வேணா பார்த்துருவோமா இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னு? சரி போய் பார்ப்போமே என்ன பண்ணுதுன்னு. வாங்க போய் பார்ப்போம். மெர்லின், என்னம்மா? எப்போ பாரு ஃபோனே பார்த்துட்டு இருக்காத. போய் வீட்டை போய் தூரு. போமா, உனக்கு ஒரு வேலையே இல்லை. ஏம்மா கண்ணு தெரியலையாம்மா? கண்ணு என்ன பெரடிலையும் வச்சிருக்க? கிட்டு என்ன கிட்டு பாத்தியா அந்த ஆத்மா எவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னு? ஆமாம், கிட்டு அது ரொம்ப சோகமா, அது ரொம்ப சேட்டை பண்ணுது. நம்ம வேணா இந்த ஆத்மாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? சரி போய் பார்ப்போம்.
ரொம்ப பலவீனமா இருக்கு. அங்க பாரு, இது ரொம்ப கவலையா இருக்கு, சோகமா இருக்கு, அதுக்குள்ள நிறைய தீமை இருக்கு, பாடு இருக்கு, எப்பவுமே சோகமா இருக்கே. இது என்னது, மரணமா? ஐயோ ஐயோ, எனக்குள்ளே இதெல்லாம் இருக்கே. கிட்டு ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்க? இதெல்லாம் எனக்குள்ளேயும் இருக்கே. ஆமாம் கிட்டு, அந்த ஆத்மா ஆவிக்குள்ள ஏசப்பா இல்லை பார்த்தியா? அந்த ஆத்மா கிட்ட எவ்வளோ பாவம் இருக்குது பார்த்தியா? அந்த ஆத்மா பயப்படுது, இந்த ஆத்மா பாவம் பண்ணுது, பலவீனத்தை கண்டா பயப்படுது, கவலையாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆத்மா மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கு கிட்டு. அந்த ஆத்மாவுக்கு ஜீவ கிரீடம் இல்லையாம். அப்போ எனக்கும் மரணம் கிடைக்குமா? கிட்டு உனக்கு ஒன்று சொல்லவா? இதிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அது எப்படி வர முடியும்? இப்போ இதுலேருந்து எப்படி வரலாம்னு நம்ம பார்ப்போமா? சரி, போய் பார்ப்போம். கிட்டு இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தியா? யாரோ வந்தாங்க, ஏதோ பண்ணாங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாத்தியா? அந்த டேக் அவங்க கிட்ட இருந்தப்போ அவங்க எவ்வளோ கவலையா இருந்தாங்க. இப்போ பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்கக்கா. பாத்தீங்களா எவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எப்படின்னு தெரியுமா கிட்டு? அப்ப எனக்கும் கிடைக்கும் தானே? ஆமா கிட்டு, கண்டிப்பா. அப்ப இவங்க யாரு? இவங்க தான் ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரிச்சாங்க. இந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்ல, இந்த பயத்தை பாவத்தை எல்லாத்தையுமே ஏசப்பா சிலுவையில சுமந்துட்டாங்க கிட்டு. நம்ம தான் தேவையில்லாம இதெல்லாம் சுமந்துட்டு இருக்கிறோம். அப்படியா? அப்போ என்னையும் ஏசப்பா அந்த மாதிரி சந்தோஷமா மாத்திடுவாங்களா? ஆமா கிட்டு, உங்களை கண்டிப்பா இதுல இருந்து விடுதலை ஆக்குவாங்க. சரி, இப்போ அவங்க விடுதலை ஆயிட்டாங்கல்ல, இப்போ என்ன நடக்கு நம்ம பார்ப்போமா? பார்ப்போம். மணி 4 ஆயிடுச்சு. நம்ம பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம். மெர்லின், அம்மா கொஞ்சம் வேலை பார்த்துத்தாம்மா. இந்த வரேம்மா, வேலை பார்த்து தரேன். சாரிம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில. ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. இதே மாதிரி எனக்குள்ளேயும் ஏசப்பா வந்த மாதிரி இருக்கு. என்கிட்ட இருந்தது எல்லாமே வெளியே போயிடுச்சு. ஆமா கிட்டு, இப்போ பாத்தியா? இந்த ஆவி கூட ஏசப்பா வந்துட்டாங்க. இந்த ஆத்மா
எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு. ஏசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்டுருச்சு பார்த்தியா? ஆமாம், இப்போ ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம், இப்போ இந்த ஆத்மா என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? ஏசப்பா இந்த ஆவி கூட இருந்து பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பைபிள் வாசியேன் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இந்த ஆத்மா ஓகே நம்ம பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வாசிக்க அந்த சரீரம் கையில் பைபிள் எடுக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஏசப்பாவுக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணும். நானும் இனிமே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எனக்குள்ளேயும் ஏசப்பா வந்துட்டாங்க. நானும் ஏசப்பா சொல்கிற மாதிரியே செய்வேன். ஆமாம் கிட்டோ, இது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் 10 நாளும் விபிஎஸ்க்கு வந்து இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஜெயிக்க போகிறோம். அப்படியா? நானும் அதெல்லாம் சேர்ந்து வெற்றி பெற வர்றேன். வாங்க போவோம். ஐயா ஜாலி. நாங்களும் விபிஎஸ்க்கு போகிறோம். அங்கே போய் எங்களுக்கும் மெடல் தர போகிறாங்க. வாங்க போகிறோமே. நீங்கள் வாங்குறீங்களா? வரீங்களா? நாங்கள் போகிறோம் சண்டே கிளாஸ்க்கு. பாய் பாய். புரிஞ்சா? என்ன புரிஞ்சிச்சு? ஆமாம், இதுதான் நம்மளுடைய விபிஎஸ் டைட்டிலோட ஒரு பெரிய தீமே இதான். ஓகேவா? நம்ம ஜெயிக்க போகிறோம். வெற்றி பெறுன்னு ஏசப்பா தலைப்பு கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம எதெல்லாம் வெற்றி பெறணும்னா, நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஆத்மாவை பாதிச்சிட்டு இருந்த அந்த 10 டைட்டில் பார்த்தோம். அதுக்கும் மேலே நிறைய இருக்குது. அதை எல்லாத்தையும் தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். சரியா? இது ஒரு கடைசி வாய்ப்பாக ஏசப்பா நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சான்ஸை ஏசப்பா நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளும் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம். இன்னைக்கு நமக்கு பாவத்தின் மேல் ஜெயம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம படிப்போம் ஃபஸ்ட்டு நாள். அப்போ உங்கள் இருதயத்தில் வந்தோம், வசனம் படிக்கிறோம், நம்ம போனோம் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நான் எப்படியாவது பாவத்தை ஜெயிச்சிடணும், நான் எப்படியாவது இந்த பாவத்தை நான் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அவங்க மிஸ்ஸை டார்ச்சர் பண்ணுங்கள். இந்த பாவத்தை நான் எப்படி ஜெயிக்கலாம், இந்த பாவத்துலேருந்து நான் எப்படி வெளியில் வரலாம், நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட கேளுங்க. அவங்க அதை சொல்லி தருவாங்க உங்களுக்கு. அப்போ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும்? பாவத்துலேருந்து ஜெயம் எடுத்துடணும். நாளைக்கு பயத்தின் மேல் ஜெயம். அப்படி ஒன்று வரும்போது இன்றைக்கி நான் அந்த பயத்தை ஜெயிக்கணும். எனக்குள்ளே இந்த பயம் ரொம்ப நாளாக இருக்குது. எக்ஸாமை பார்த்தா நான் ரொம்ப பயப்படுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா நான் பயப்படுறேன். அப்போ இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே இந்த பயத்தை நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும். அப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு ஹெல்ப்பாக கொடுத்துருக்குறாங்க உங்கள் டீச்சரை. உங்கள் டீச்சர்கிட்ட நீங்கள் கேளுங்க, பயத்தை எப்படி ஜெயிக்கணும், எனக்கு இந்த மாதிரி பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தருவாங்க. சரியா? அப்போ நம்ம அந்த 10 நாளுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம வசனம் படிக்கலாம், நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்குற ஸ்டோரியை நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் மேலே உங்கள் ஆத்மாவை நீங்கள் இந்த பிளாக்காக இருக்கிற ஆத்மாவை எப்படியாவது ஏசப்பா ரத்தத்தினால கழுவி ஏசப்பா ரத்தத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடணும். சரியா? இதுதான் ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பைபிளில் ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஏசப்பா வந்துட்டு அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இல்லாமல் யாருமே கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடணும். அந்த ஒரு காரியத்துக்காக தான் ஏசப்பா இவ்வளோ நாள் நீடிய பொறுமையாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டம் ரட்சிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டால் நல்லாயிருக்கும். இங்கே படிக்கிற இன்டர் சீனியர்ஸ், இங்கே இருக்கிற பிரைமரி, இவங்களுக்குள்ளெல்லாம் நான் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இவங்களுக்குள்ளெல்லாம் நான் வந்துட்டேன்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்ட்டு ஏசப்பா உங்ககிட்ட நின்று ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அதனால ஏசப்பா தாமதமாக இருக்கிறாங்கல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, ஏசப்பா வருகை இன்னும் வரலை. இதுக்கு முன்னாடி ஏசப்பா வருகை வந்திருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போயிருப்போம். அப்படி தானே? நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போயிருக்காது. ஏசப்பா ஒரு நல்ல பீரியடை நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைமில் நீங்கள் இதை பிரயோஜனப்படுத்திட்டு எப்படியாவது நான் இந்த பாவத்தை ஜெயிக்கணும், ஏசப்பா வரும்போது ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான்னு போட்டிருக்கு. ஜெயம் கொள்றதுனா என்னது? இந்த மாதிரி நம்ம எல்லா பாவத்தையும் நம்ம ஜெயிச்சாதான் பரலோகத்தில் இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே அநித்தியமானது. நமக்கு வர்ற புகழ், நமக்கு வர்ற கைத்தட்டல், 4 பேர் நம்மளை புகழ்றது, இது எல்லாமே அநித்தியமானது. புகழ்ந்துட்டு போயிடுவாங்க, அவங்களும் தூங்கிடுவாங்க, நம்மளும் வீட்டுக்கு போயிடுவோம். அதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் வரப்போதா? இல்லை. நம்ம எடுக்கிற ரேங்க் எல்லாமே அநித்தியமானது. இது எல்லாமே ஒரு குப்பை தான். ஆனால் நம்ம நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும். நமக்கு அங்கே தான் நித்திய லைஃப் இருக்குது, அங்கே தான் நமக்கு இட்டர்னல் லைஃப் இருக்குது. இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரதான் இங்கே நம்ம வாழுவோம். அங்கே நம்ம நித்தியமாக வாழுவோம். நரகன்றது நித்தியம். நம்ம நரகத்துக்குன்னு நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். நரகத்தில் போய் நம்ம ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிப்போம். அதே போல் பரலோகன்றது நித்தியம்.
ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ அதுக்கு ஏசப்பா ஒரு சரீரம் கொடுப்பாங்க. நம்ம பரலோகத்தில் போய் ஏசப்பாவோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், ஏசப்பாவை துதிச்சிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த பூமியில் நீங்கள் ஏசப்பாவை துதிக்க பழகிட்டீங்கன்னா பரலோகத்தில் போய் ஏசப்பாவை நம்ம எப்பவும் துதிச்சிட்டே இருக்கலாம். அதனால் நம்மளுடைய கோல் எல்லாமே இட்டர்னல், அந்த நித்தியம். அதுதான் என்னுடைய கோல். நான் பார்க்குறது, நான் பேசுகிறது, இது எல்லாமே ஒரு மாய்மாலம் தான். என் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு இன்றைக்கி என்னை பாவத்துக்கு தூண்டுவா, நாளைக்கு அவள் ரட்சிக்கப்பட்டுட்டானா நம்மளுடைய லைஃப் எங்கே போகிறது? நம்ம நரகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நரகன்றது ஒரு பெரிய பாதாளம். நித்தியமாக நம்ம அந்த பாதாளத்துக்குள்ளே போய் விழுந்துருவோம். நம்மளை அங்கே வந்து யாரும் காப்பாற்ற முடியாது. அங்கே வந்து ஏசப்பா உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க. நியாயம் தீர்ப்பில் ஏசப்பா நியாயாதிபதியில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்றது நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கும். நம்ம பார்க்குறோம்ல, ஆதாம் ஏவாள் காலத்தில் நோவா பண்ண தப்புனால 40 நாள் மழை பெஞ்சு அந்த ஜனங்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. ஏசப்பாக்கு இறக்கமே இல்லையா? ஏசப்பா ஏன் இப்படி பண்ணாங்க? அவர் பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணர். அவர் அநியாயத்தை பொறுக்க மாட்டார், அக்கிரமத்தை அவர் பொறுக்க மாட்டார். அக்கிரமம், மீறுதல், இது எல்லாமே கர்த்தரை ரொம்ப கோபப்படுத்துகிற ஒன்றா இருக்குது. அதனால் இந்த காரியம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா இனி ஏசப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம ஏசப்பா எவ்வளோ துக்கப்படுத்துகிறோம்ல, நம்ம அதனால் அதுலேருந்துலாம் வெளியில் வரணும். அதுதான் அந்த விபிஎஸோடைய ஒரு கோலாக இருக்கணும். உங்கள் டீச்சர்கிட்ட கேளுங்க. அப்போ நீங்கள் கேட்க அவங்களும் வீட்டில் போய் நல்ல இதுக்காக ஜோமனி ப்ரிப்பேர் ஆவாங்க. உங்களுடைய கோல் எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை இந்த இடத்துல கொண்டு வரணும். ஆவிக்குரிய ஒரு உலகத்தை இந்த இடத்துல அமைக்கணும். சரியா? அப்படி தான் நம்ம வாழ போகிறோம். நம்ம எல்லோரும் ஜோம் பண்ணி முடிக்கலாமா? எல்லோரும் முழங்கால் போடுவோம். உண்மையாக கேளுங்க ஏசப்பா கிட்ட. இது ஒரு பிகினிங் என்கவுண்டராக மாறட்டும். உண்மையாக ஏசப்பா கிட்ட கேளுங்க. நீல் டவுன் போட்டுக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் முன்னாடி போய் ஏசப்பா நிற்கிறாங்க. எல்லோரும் அப்படி நினச்சிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுகிட்டலாம் இப்போ பேச வேண்டாம். உங்கள் முன்னாடி இப்போ ஏசப்பா நிற்கிறாங்க. ஃப்ரெண்டை மறந்துடுங்க. ஏசப்பாவை மட்டும் உங்கள் முன்னாடி நிறுத்திடுங்களேன். ஏசப்பா என் முன்னாடி இப்போ ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வந்து நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் இருதயத்தில். அப்படி நினச்சி, ஏசப்பா இந்த 10 நாளும் எனக்கு பிரயோஜனமாக மாற்றித்தாங்க. நான் இதை வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கிற ஜூஸ் எல்லாமே அநித்தியமானது தான். அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். நமக்கு தெரியும்ல, அதெல்லாம் அழிஞ்சிரும்னு. அழியாத ஒரு போஜனத்தை ஏசப்பா அந்த 10 நாள் எனக்கு தரணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூடப்பா இங்கே இருக்கிற எல்லாரையும் உடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசுவி நாமத்தினால தகப்பனே, அப்பா இவர்களுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நீர் இவர்களை மாற்றுங்க. அப்பா இவர்களுடைய பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாய் நீர் இவர்களை மாற்றுங்க. யார் யாருக்குள்ளே நீங்கள் இல்லையோ அவங்களுக்குள்ளெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் கடந்து வந்துருங்கப்பா. யாருக்குள்ளெல்லாம் ஏசு இல்லையோ அவங்களுக்குள்ளெல்லாம் ஏசு வரணும்ப்பா. அப்பா நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு வேணும், எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வேணும்ப்பா. டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் வேணும், டீச்சர்ஸ்க்கு நீங்கள் வேணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வேணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் மாறணும்ப்பா. எங்களுடைய கிரியைகள் எல்லாம் கெட்டதாக இருக்குப்பா. எங்களுடைய பார்வைகள் எல்லாம் அழுக்காக இருக்குப்பா. எங்களை எல்லாரையும் நீங்கள் மாற்றுங்க. எங்கள் எல்லாரையும் நீங்கள் இந்த 10 நாட்களுக்குள்ளே எங்களை மறுரூபப்படுத்திடுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒன்றுக்கும் கலங்கேனே, ஒரு நாளும் பதறேனே. நான் ஒன்றுக்கும் கலங்கேனே, ஒரு நாளும் பதறேனே. என் தேவையெல்லாம் ஜபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜபம் கேட்டு பதில் தருவி. ஜெபிப்பேனே, நான் ஜெயிப்பேனே. நம்மளை குறித்து ஏசப்பா ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்கல்ல. என்னுடைய மகன் என்கிட்ட என்ன செய்ய மாட்டேக்கான், பேச மாட்டேக்கான் அப்படின்னு வருத்தப்படுவாங்களா, பட மாட்டாங்களா? படுவாங்க. அப்போ ஏன் நீங்கள் பைபிள் வாசிக்கல, ஜோம்னல? இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் அடிப்பீங்களா?
இன்னையிலேருந்து ஒரு புது தீர்மானம். இன்னையிலேருந்து நான் என்ன செய்வேன்? ஒழுங்காக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேன். இது ரெண்டும் நான் பண்ணலைன்னா என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். அப்படி வச்சுக்கலாமா? எப்படி? பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேன். இது ரெண்டு பண்ணலைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். இப்போ நீங்கள் சொன்னதை யார் கேட்டுட்ருக்கா? ஏசப்பாவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதனால் போய் சொல்லக்கூடாது. சரி, அந்த ஸ்கிட்டு போட்டாங்களே, நல்லா இருந்துச்சா? என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஒவ்வொரு தலைப்பு, அந்த தலைப்பை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த 10 நாளும் விபிஎஸ்ல என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். இங்கே ஒரு 3 பேர் நின்னாங்களே, அவங்க யார்? ஆவி, ஆத்மா, சரீரம். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? இவங்க 3 பேர் எங்கே இருக்காங்க? வெரி குட். எங்கே இருக்காங்க? நமக்குள்ள. அந்த ஆத்மா முதல்ல எப்படி இருந்துச்சு? சலோமி அக்கா போட்டிருந்த ஆத்மா, அந்த ஹார்ட் எப்படி இருந்துச்சு? கருப்பு கலரில் இருந்துச்சு. ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் எப்படி மாறிட்டு? ஓகே. இப்போ நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பிளாக் கலரில் இருக்கா? ரெட் கலரில் இருக்கா? ரெட் கலரில் இருக்கா? வெரி குட். யாரெல்லாம் என்னோட ஹார்ட் ரெட் கலரில் தான் இருக்குது அப்படின்னு யாரால சொல்ல முடியும் தைரியமா? என்னோட ஹார்ட் ரெட் கலரில் தான் இருக்குது, நான் எந்த பாவமே பண்ணலை, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சரி, வெரி குட். கையை வைத்தவங்களுக்குலாம் சரி. அப்போ மற்றவங்க ஹார்ட்லலாம் என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. மொபைல் என்னெல்லாம் இருக்குது? ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, வேறு யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, வேறு கேம் இருக்குது, வேறு ஸ்னாப்சாட்டா மொத்தத்தில் என்ன இருக்குது? எல்லாருடைய ஹார்ட்லையும் என்ன இருக்குது? ஏசப்பா விரும்பாத, ஏசப்பா அருவருக்கிற, ஏசப்பா வெறுக்கிற காரியம் என்ன இருக்குது? எல்லாருடைய இருதயத்துலையும் இருக்குது. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தை தான் நீங்கள் வேணும்னு நினைக்கிங்களா? சுத்தமான இருதயம் வேணும்னு நினைக்கிங்களா? உங்கள் ஹார்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கணும்னு நினைக்கிங்களா? சுத்தமான இருதயமாக இருக்கணும்னு நினைக்கிங்களா? சுத்தமான இருதயம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இன்னையிலேருந்து ஒரு புது தீர்மானம் எடுப்பீங்களா? நான் என்ன செய்ய மாட்டேன், ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் வந்து என்னுடைய தேவைக்காக மாத்திரம் நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கணும். எதுக்காக யூஸ் பண்ணணும்? தேவைக்காக மாத்திரம். ஏசப்பாவுக்கு பிடிக்காத, ஏசப்பா வெறுக்கிற, அருவருக்கிற காரியங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை ஏசப்பா கிட்ட உண்மையாக என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். ஏசப்பா, என்கிட்ட இப்படிப்பட்ட பாவம் இருக்குது, நான் என்ன நினைக்கேன்? இந்த பாவத்திலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல? வெளியில் வர முடியல. நீங்கள் தான் என்ன செய்யணும்? எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? எல்லாரும் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்ட கேட்டிங்கன்னா ஏசப்பா என்ன செய்வாங்க? உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. ஏசப்பாவுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியும்? அந்த பாவத்திலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? சிம்பிளாக போடுங்க. ஜெபம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, முதலாவது நாள் பயத்தை வென்றிடு இந்த தலைப்பின் கீழே ஆண்டவரே பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேத பகுதிகளை ஆண்டவரே நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து பிள்ளைகள் அதை ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே செலுத்தி அதன்படி நடக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காணக்கூடிய எல்லா பயங்களையும் நீக்கி ஆண்டவரே பயத்தை வென்று எல்லா காரியங்களிலும் முன்னேறி செல்லத்தக்கதான கிருபைகளை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டு கொடுங்கப்பா. அது மட்டும் இயேசு சுவாமி, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் கட்டளையிட்டு கொடுங்கப்பா. நல்ல காலநிலைகளையும் சூழ்நிலைகளையும் பிள்ளைகளுக்கு சாதகமாக்கி ஆண்டவரே இந்த 10 நாள் விபிஎஸ் நல்ல முறையில் நடக்க உதவி செய்யுங்க. அது மட்டும் இயேசு சுவாமி, தேவைகள் அநேகம் ஆண்டவரே, அதற்காக ஆண்டவரே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே
இந்த ஊழியத்தை ஆண்டவரை சந்திக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏசி மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றிக்கும் கலங்கினே, ஒரு நாளும் பதறினே, நான் ஒன்றுக்கும் கலங்கினே, ஒரு நாளும் பதறினே, என் தேவையெல்லாம் ஜெபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜெபம் கேட்டு ஜெபிப்பேனே, நான் ஜெயிப்பேனே. சரி, பாடல் எண் 3. எல்லாரும் எந்திரிச்சு ஆக்ஷன் பண்ணிடலாமா? சரி, எல்லாரும் எந்திரிங்க. ரியா ரியா தப்பனச்சி பயமோ தம்பி, தப்பேசு உன்னில் உண்டா, தப்பனச்சி பயமோ தம்பி, தப்பேசு உன்னில் உண்டா. பார்வோனை கண்டு பயப்படல மோசே, யோர்தானை கண்டு பயப்படல யோசுவா. பார்வோனை கண்டு பயப்படல மோசே, யோர்தானை கண்டு பயப்படல யோசுவா. என் யாவே எனக்குள்ள என்ற விசுவாசம் வெற்றி மேலே வெற்றி தந்து வாழச் செய்தது. என் யாவே எனக்குள்ள என்ற விசுவாசம் வெற்றி மேலே வெற்றி தந்து வாழச் செய்தது. ரியா 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 ரியா. திகையாதே கலங்காதே தம்பி தங்கை, திட விசுவாசம் முன்னில் உண்டா. திகையாதே கலங்காதே தம்பி தங்கை, திட விசுவாசம் முன்னில் உண்டா. பவர் ஜீசஸை நீ விசுவாசித்தால் பிரியரை வைத்தால் நீ விரட்டலாம். பவர் ஜீசஸை நீ விசுவாசித்தால் பிரியரை வைத்தால் நீ விரட்டலாம். ரியா 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 ரியா. சரி, இப்போ இன்னைக்குரிய மனப்பாட வசனம் அக்கா சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாரும் வசனம் படிப்போமா? இன்னைக்கு மனப்பாட வசனம். பயத்தை வென்றிடு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. பயத்தை வென்றிடு, பலம் கொண்டு தினமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. பயத்தை வென்றிடு, படகுள்ள விலகொள்ளாயிரு, திரையாடே கலங்காதே, போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. பயத்தை ஜெயிச்சாச்சா? ஓ, வெரி குட். எப்படி ஜெயிச்சிங்க? கையாலையா? கையால் பயத்தை ஜெயிச்சாங்களாம் இன்டரில். எப்படிமா? வெரி குட். ஜெபம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்?
யோசுவாவை பற்றி பார்த்தோம் அப்படி தானே? யோசுவா எப்படி பயத்தை ஜெயிச்சாங்க? ஏசப்போடைய வசனத்தை அவங்க விசுவாசிச்சாங்க. ஏசப்பா என் கூட தான் வருவாங்க, நான் எங்கே போனாலும் ஏசப்பா என் கூட தான் வருவாங்க அப்படின்றத அவங்க விசுவாசிச்சாங்க அப்படி தானே? அவங்க விசுவாசிக்கும் போது ஏசப்பா கூடவே வந்து இந்த பயத்தை ஜெயிச்சிட்டாங்க. நீங்களும் எங்கே போனாலுமே ஏசப்பா என் கூட இருக்காங்க, என் கூட தான் வருவாங்கன்றதை நீங்கள் விசுவாசிக்கணும். வசனம் எல்லாமே யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? பைபிள் உள்ள வசனம் எல்லாமே நமக்காக, எனக்காகன்னு சொல்லுங்கள், எனக்காக எழுதப்பட்டிருக்கு. சரியா? இப்போ பயப்படாதேன்னு ஏசப்பா யாரை பார்த்து சொல்கிறாங்க? என்னை பார்த்து. அப்படி நீங்களே சொல்லிக்கோங்க, என்னை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது பயப்படாதேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பட்டயமாக நம்ம கையில் எடுக்கணும். பிசாசை அந்த பட்டயத்தை வச்சு நீங்கள் விரட்டணும். சரியா? இனிமேல் பயந்துட்டு தோல்வியாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில், இந்த உலகத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, பாவத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம அந்த பாவத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கணும். சரியா? அதை ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டோரியில் ஒரு அக்கா ரொம்ப பயந்தாங்கள்ல ஸ்போர்ட்ஸில், அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அந்த பயத்தை? ஆமாம், ஏசப்பா அவங்களும் ஏசப்பாவுடைய வசனத்தை தான் விசுவாசித்தாங்க. கலாத்தியரில் ஏசப்பா சொன்ன வசனத்தை அவங்க அப்படியே விசுவாசித்து, நான் இனிமேல் ஜெயிப்பேன், நான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் இனிமேல் ஓடுவேன், இந்த பயத்தை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு ஜெயிச்சு அவங்க அந்த எந்த டைமில் ஓடி முடிக்கணுமோ அவ்வளோ சூப்பராக அவங்க ஓடி முடிக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை தந்தாங்க. நீங்கள் பரலோகத்திலிருந்து ஏசப்பா கிட்டேருந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த உலகத்தில் ஒரு 5 ஸ்டார் வாங்கணுன்னா என்ன கொடுத்து வாங்குவீங்க? கடையில் போய் காசு கொடுத்து வாங்குவீங்க. சரி, இப்போ ஏசப்பா கிட்டேருந்து நீங்கள் ஏசப்பாவுடைய அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இல்லைனா ஏசப்பா இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஏசப்பா கிட்ட என்ன கொடுத்தா ஏசப்பா உங்களுக்கு அதை தருவாங்க? எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படி தானே? ஆனால் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம்தான் பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் திறக்கிற ஒரு பெரிய திறவுகோல். சரியா? விசுவாசிக்கணும். நான் ஜெபிச்சா ஏசப்பா எனக்கு தருவாங்க, நான் ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா எனக்கு அது செய்வாங்க. ஏன்னா ஏசப்பா யார்? நம்மளுடைய அப்பா. சரியா? நம்ம அப்பா கிட்ட ஏதாவது கேட்டால் அப்பா தராமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக தந்துடுவாங்க. நம்ம தகுதியானதை நம்ம கேட்க வேண்டிய டைமில் கேட்டோன்னா கண்டிப்பாக தந்துடுவாங்க. அப்படி தானே? அதே போல் ஏசப்பா கிட்டேயும் நம்ம என்ன கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்கணும். என்னுடைய ஏசப்பா நான் கேட்டால் எனக்கு தருவாங்க. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபியர்லேருந்து ஏசப்பா விடுதலை தந்துடுவாங்க. நம்ம விசுவாசத்தினால தான் இந்த பயத்தை நம்ம ஜெயிக்க முடியும். சரியா? உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் தான் ஒரு பெரிய ஒரு சாவி. அந்த சாவி உங்கள் கையில் இருந்துட்டுன்னா எவ்வளோ பெரிய பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பயத்தை ஜெயிச்சிடலாம். ஏசப்பா அந்த பூமியில் நம்மளை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு கொள்ள நம்ம பிறந்தவங்க. இப்போ சிங்கத்தை பார்த்து கூட நம்ம பயப்படக்கூடாது. சாது சுந்தர் சிங் ஐயா வந்துட்டு சிங்கத்தை பார்த்து பயந்தாங்களா? பயப்படலை. அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் சிங்கம் வந்து இருக்குமா, அவங்க அதை தடவி கொடுப்பாங்களாம். காரணம், அவங்க சாது சுந்தர் சிங் மறிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளே யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பாவை பார்த்து சிங்கம் பயப்படுமா? பயப்படாது. அப்போ உங்களுக்குள்ளே யாரை பார்க்கணும்? அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்குள்ளே இயேசுவை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே எந்த பயமும் வராது. நம்ம பயத்தெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரியா? நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் போடுவோமா? ஏசப்பா, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளில் கூட நாங்கள் பயத்தை வென்றுட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அப்பா, எங்களுடைய நாவிலிருந்து இனிமேல் நாங்கள் இந்த பயமாக இருக்குன்ற அந்த வார்த்தையை நாங்கள் இனிமேல் சொல்லவே கூடாதுப்பா. ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. ஏசப்பா எங்கள் கூடவே இருக்கிறீங்கப்பா. பெரியவர் எங்கள் கூட இருக்கிறீங்க. வானத்தையும் பூமியையும் படைச்ச அப்பா எங்கள் கூட இருக்கிறீங்க. இனிமேல் நாங்கள் எதை கண்டும் பயப்படக்கூடாதப்பா. எங்களுடைய எக்ஸாமை கண்டு, எங்களுடைய தோல்வியை கண்டு, அப்பா அந்த உலகத்தில் இருக்கிற எதை கண்டும் நாங்கள் பயப்படவே கூடாதப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் எங்களை விட்டு நீங்கள் எடுத்து போட்டுருங்க. பயத்திலேருந்து ஒரு பெரிய ஜெயத்தை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.